ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஜீவா. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஏற்கனவே டிஎம்கே ஃபைல்ஸ் இதெல்லாம் வெளியிட போறேன்னு சொன்னாரு, வெளியிட்டாரு. ஆனால் ஆக்சுவலி அது ஊழல் பட்டியலில் சொத்து பட்டியலுங்கிற மாதிரி விமர்சனம் வந்தது. இப்போ மீண்டும் ஜாவர் சேட்டுடன் டிஆர் பாலு பேசின ஒரு ஆடியோ போகி பண்டிகை பொங்கலுக்கு முதல் நாள் இது வெளியிட்டாருன்னு நினைக்கிறேன். வெளியிட்டாரு. அதற்கு பிறகு இப்போ ஆராசா ஜாபர் சேட்டுடன் பேசுகிற ஆடியோவை தன்னுடைய எக்ஸ் தளத்தில் வெளியிட்டிருக்கிறார். வெளியிட்டு ஸ்பெக்ட்ரம் கேஸ் எப்படி நடந்துச்சுன்னு இதன் மூலமாக தெரிஞ்சுக்கோங்க. திமுக காங்கிரசினுடைய அழுத்தம் இந்த மாதிரியான உரையாடல்கள் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸ்பெக்ட்ரம் கேஸ் எப்படிலாம் நடந்துச்சுங்கிற மாதிரியான ஒரு செய்தியை போட்டிருக்கிறாரு. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இதில் சட்ட ரீதியாக அவர் சொல்கிறதுல வாய்ப்பு இருக்கா, தர்க்கம் இருக்கா, லா பாயிண்ட் இருக்கா, இல்லை வெறும் அரசியல் மட்டும் இருக்கா? இதை எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அறிவில்லைன்னு தான் தெரியுது. இது மறுபடியும் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த 2Gன்ற விஷயம் இன்னைக்கு மக்களால் பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக அட்லீஸ்ட் அவங்க ஆளுகளுக்குள்ளால, அதாவது அண்ணாமலைக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்கு, அந்த ஆடியன்ஸுக்குள்ளால பேசப்படுகின்ற விஷயமாக வருகிறது. 2G பத்தி பேசினா என்ன பேசப்படும்? யார் யாருக்கு காசு வாங்கினா, அதனால யார் லாபம் அடைந்தா, அதனால இந்தியாவுக்கு என்ன நட்டம், இந்த 1,76,000 கோடி ராசா எடுத்து வீட்டுக்கு கொண்டு போயிட்டாரு, பெரம்பலூர்ல மூட்டை கட்டி தூக்கிட்டு போயிட்டாரு. இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு காலத்துல பேசும்போது அதுக்கு ஒரு அர்த்தம் இருந்தது. இதெல்லாம் விட்டுருங்க, இந்த பேசுறதெல்லாம் விட்டுருங்க. இது இது ஒரு பெரிய பொருட்டாவே கிடையாது. இது யாரு பேசினாலும், அண்ணாமலை ஒரு போன்ல பேசினாலும் சரி, வாடிக்கையாக ஒரு அரசியல்வாதி பேசுறது, அண்ணே அதை பார்த்து முடிச்சு கொடுத்துருங்கண்ணே இப்படின்னு பேசுறது வாடிக்கையான விஷயமா தான் இருக்கிறது. கிளைண்ட்ஸை டியூட்டர் பண்றதுல, ஒரு கோர்ட்டுக்கு வருகின்ற நபர்களை டியூட்டர் பண்றது அதுவும் வாடிக்கையாக நடந்து கொண்டு இருக்கின்ற விஷயம் தான். இல்லைன்னா நீங்க டியூட்டரே பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை கோர்ட்டுக்கு கொண்டு வரும்போது டியூட்டர் பண்ணக்கூடாது, அது ஒரு கிரிமினல் நடவடிக்கைக்கு நீங்க உள்ளாக்கப்படுவீர்கள் என்றெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அது வாசகத்தில் பாத்தீங்கன்னா எல்லா கேஸையும் எல்லா காலத்திலையும் எல்லா டைம்லயும் எல்லா கோர்ட்லயும் டியூட்டர் பண்ண அப்புறம் தான் இவர்கள் சாட்சிகள், அந்த டிஃபென்ஸ் ஆனாலும் சரி ப்ராசிக்யூஷன் ஆனாலும் சரி கொண்டு நிறுத்தும் போது டியூட்டர் பண்ணித்தான் கொண்டு வர முடியும். ஏதோ ஒரு இடத்துல நடந்த விஷயத்த நீங்க உங்களுக்கு 16/2/2002 மதியம் 2:30 மணிக்கு எங்க இருந்தீங்கன்னு கேட்டா உங்களுக்கு தெரியுமா இப்போ எங்க இருந்தீங்கன்ட்டு? அது எவனாச்சும் ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தா அப்பதானே தெரியும் உங்களுக்கு, இந்த இடத்துல தான் இருந்தீங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை படிச்சுதான் நீங்க வர முடியும். அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் வாடிக்கையான விஷயங்களாகத்தான் இருக்கிறது. பேசும்போது லூஸ் டாக் நிறைய இருக்கும். அதே மாதிரி மினிஸ்ட்ரி, எந்த மினிஸ்ட்ரி யாருக்கு கொடுக்கணும் என்று 2009 நடந்த அந்த பேச்சுக்கள், அது நீராரடியாக கூட நடந்த பேச்சுக்களாலும் சரி, இல்ல எனக்கு என்ன மினிஸ்ட்ரி கிடைக்கும், உனக்கு என்ன மினிஸ்ட்ரி கிடைக்கும்னு தயாநிதி மாறன்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த பக்கம் ஆராசா, கனிமொழிக்கு அப்ப ஹெல்த் மினிஸ்ட்ரி, அப்ப பர்காதத் கான்வர்சேஷன் கூட பெருசா பேசினாங்களே, பர்காதத் இஷ்யூ கூட. ஆமாமா, எத்தனையோ பேருங்க, பர்காதத், அமிதாப் பச்சன், இவரு அந்த சமாஜ்வாதி பார்ட்டியில ஒரு நபர் இருந்தாரு, கொஞ்சம் ஐயோ அவர் பேர் வர மாட்டேங்குது, பயங்கரமான ஒரு பிக்சர் ஒருத்தர் இருந்தாரு, அவரு, ஷில்பா ஷெட்டியினுடைய கான்வர்சேஷன், அகிலேஷ் யாதவ், எத்தனையோ நபர்கள் இதுல இருக்கிறார்கள். அது இது வாடிக்கையான கான்வர்சேஷன்ஸாக பார்க்க வேண்டியதா இருக்கு. நான் கேட்கறது 2Gல என்ன ஆச்சுன்னு நீங்க நினைச்சு பாருங்கிற. 1,76,000 கோடி ரூபாய் ராஜாவும் அதே மாதிரி திமுகவும் எடுத்து சென்று விட்டது என்ற ஒரு பொய் பிரச்சாரத்தை ஆரம்பித்தார்களே, அதற்கு ஏதுவாக ஒரு கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த நபர் இது பர்செப்டிவ் லாஸ் என்று போறாரு. அதாவது ஒரு கணக்குப்புள்ள நீங்க ஆக்சுவல் லாஸ் ஒன்றும் கிடையாதுங்க, ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஒரு லாஸ்க்கு வேணா நான் கொண்டு விட்டுறேன் அப்படின்னு பாஜக கிட்ட போய் சரணடைஞ்சார் இல்லையா, அதற்கு ஏதுவாக அவருக்கு போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பல போஸ்ட் கிடைக்கிறது. இன்னைக்கு அவர் போஸ்ட்ல இருக்கிறாரு. இன்னைக்கும் அவர் பாஜகவுக்கு வேண்டப்பட்ட ஒரு மனிதராக இன்னைக்கும் போஸ்ட்ல இருக்காரு. அப்போ அதுதானே மக்களுடைய ஞாபகத்துல வரும். இன்னைக்கு நீங்க போனுக்கு எவ்வளவு கட்டிட்டு இருக்கீங்க, என்ன ரேட்ல நீங்க கட்டிட்டு இருக்கீங்க? அன்னைக்கு ராஜா 25 பைசாக்கு கால் கொடுத்தாரு, ஒரு ஒரு கால், ஒரு அவுட் கோயிங் கால் 25 பைசா கொடுத்தாரு. இன்னைக்கு கொடுக்க முடியுமா? அப்ப இதுதான் மக்களிடையே பேசப்படுகின்ற விஷயமா இருக்கும். அதாவது நீங்க ஒரு துறையே டெஸ்ட்ராய் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு கம்ப்ளீட்டாக என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, கம்ப்ளீட்டாக ஆதிக்க சக்திகள், ஒரு ஒரு அம்பானி ஒருத்தர் ஒரு சைட்ல இருக்கிறாரு, ஒரு வோடாஃபோன் ஒரு பக்கம் இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டு விட்டாங்க. இந்த நிலைமையில இப்ப என்ன ஆகுது போகுதுன்னு பாத்தீங்கன்னா, இவர்கள் நிர்ணயிக்கின்றதுதான் ரேட் என்று வந்து விட்டது. கடைசியில மக்களுக்கு நீங்க எவ்வளவு காசு அடிச்சுட்டு போனீங்கன்னா கேட்க மாட்டாங்க. இப்ப ஏன் அதானிக்கு ஏர்போர்ட் தினம் ஒரு ஏர்போர்ட் எடுத்து வழங்கி கொண்டிருக்கிறாரு இல்லையா, மக்கள் என்ன
ரோட்டுக்கு வந்து நிக்கிறாங்க? ஒண்ணும் கிடையாது இல்லையா? அப்ப ஊழல் என்பது எல்லா காலத்திலும் இருந்த விஷயமாகத்தான் இருக்குது. ஊழல் என்பது எல்லா காலத்திலும் இருக்கும். இந்த பெரிய ஊழல்கள் எல்லாம் எல்லா காலத்திலும் இருக்கும். அதனால மக்களுக்கு பாதிப்பு வருதான்னு மட்டும்தான் பார்க்கணும். அது மக்களுக்கு பாதிப்பு வருகின்ற அந்த பட்சத்தில் தான் இது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. நான் ஊழலை ஜஸ்டிஃபை பண்ணல. எல்லா ஊழலுக்கும் பின்னால வந்து ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கிறது. நம்மளுடைய கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, எலக்ட்ரல் தேர்தலுக்கான பணம் வந்து இந்த மாதிரியான செல்வந்தர்கள்கிட்ட இருந்தா வரும் என்ற அடிப்படையில் நடக்கின்ற ஊழல்கள் தான் பெரும்பாலான ஊழல்கள். அதுலயே ஒரு இன்னொரு மடங்கு போயிட்டு டபுள் மடங்கு போயிட்டு இப்ப எலக்ட்ரல் பாண்ட்ஸ் என்ற ஒரு அவ்வளவு நடந்து கொண்டிருக்கிறது. அதுலயும் சுப்ரீம் கோர்ட் வந்து தீர்ப்பு கொடுக்கவில்லை. அப்ப 2G பொறுத்தவரை மக்கள் கேட்கின்ற கேள்வி இவ்வளவுதான். அந்த காலத்துல நீங்க எனக்கு போன் எவ்வளவு ரூபாய்க்கு கொடுத்த, மாச கட்டணம் எனக்கு எவ்வளவு இருந்தது, இந்த இப்ப எவ்வளவு மாச கட்டணம் இருக்கிறது, இதுதான் கம்பேரிசனா இருக்க வேண்டும். அப்புறம் 1,76,000 கோடின்னு சொன்னீங்க, இவங்க ஏன் வெளியே சுத்திட்டு இருக்காங்க? உனக்கு ஏன் ஒண்ணும் ப்ரூஃப் கிடைக்கல? 10 வருஷமா ஆட்சி கையில நீ தானே வச்சிருந்த, அண்ணாமலையினுடைய கட்சி தானே வச்சிருக்கிறது. அப்ப எங்கேயுமே கிடைக்கலையா? ஒண்ணுமே ப்ரூஃப் கிடையாதா? அப்ப அதுக்கு அர்த்தம் வந்து இது ஜோடித்த வழக்கா இருக்கிறது. திமுக வந்து டெஸ்ட்ராய் பண்றதுக்கு காங்கிரசும் ஒரு யுக்தியாக இதை உபயோகிச்சது என்று வருகின்ற வழக்கு தான். அப்ப இதனுடைய சாராம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, காங்கிரசுக்கு திமுகவுக்குள்ளால ஒரு விரிசல் கொண்டு வர்றதுக்கான ஒரு வழியாக இது வேணா உபயோகப்படலாம். அடுத்ததாக திமுக ஒரு ஊழல் கட்சி என்று அண்ணாமலையினுடைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்களே, இந்த வாட்ஸ்அப் கும்பல் ஒண்ணு இருக்கு, அந்த கும்பலுக்குள்ளால வந்து ஒரு திமுக இப்படித்தான், திமுக இப்படித்தான், திமுக இப்படித்தான் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஊழல் கட்சி, ஊழல் கட்சி, ஊழல் கட்சி. அதே மாதிரி வாரிசு கட்சி, வாரிசு கட்சி, வாரிசு கட்சி, வாரிசு கட்சி உண்மைன்னு வச்சுக்கலாம். பட் பாக்கி இருக்கிறது ஊழல் கட்சி, ஊழல் கட்சின்னு பாத்தீங்கன்னா எல்லா கட்சியும் ஊழல் கட்சி தானுங்க. எல்லாத்துக்கும் ஊழல்ல வந்த படம் இல்லாமல் அவர்களால் இயங்க முடியாது. நான் இப்ப அடிச்சு சொல்றேன். இதற்கு நீங்க வந்து ஒரு இது கொடுங்க. எலக்ட்ரல் பாண்ட்ஸ் எங்கிருந்து வருது? அதான் என்னோட கேள்வியோடதான். எலக்ட்ரல் பாண்ட்ஸ் இல்லீகல் நான் சொல்றேன். எலக்ட்ரல் பாண்ட்ஸை பத்தி இன்னமும் ஏன் வந்து ஒரு அனைத்து அரசியல் கட்சிகளும் உட்கார்ந்து சரி எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வேண்டாம் என்று ஏன் தீர்மானிக்க மாட்டேங்குது? தேர்தல் ஆணையம் ஒரு கேஸ் கொடுத்திருக்கிறது. ஊழலினுடைய உச்சகட்டங்க எலக்ட்ரல் பாண்ட்ஸ். இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வந்து அனைத்து கட்சிகளுக்கும் போகுது. அது ஏன் போகுது? இந்த ஊழலை நீங்க எப்ப கட்டுப்படுத்த போறீங்க? அப்ப ஊழலில் நிறைந்ததுதான் அனைத்து அரசியல் கட்சிகளும் என்று நான் வாதாடுறேன். இல்ல எலக்ட்ரல் பாண்ட்ஸ்க்கு எதிராக சிபிஎம் வழக்கு தொடுத்துதான். சிபிஎம் மட்டும்தான் வாங்கவில்லை, எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வாங்கவில்லை. சிபிஎம் மட்டும்தான் கோர்ட்ல போய் நிக்கிறது. சிபிஎம் மட்டும்தான் அதுக்கு ஒரு விளக்கா இருக்குது. மன்னிக்க வேண்டும், அது நான் சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் பாக்கி இருக்கின்ற அனைத்து கட்சிகளும் வந்து இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் விஷயத்துல, அது பாஜகவுக்கு தான் இருக்கிறத ஐ திங்க் 80% 85% போய் கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கின்ற ஒரு இடத்துல வந்து சுப்ரீம் கோர்ட் இன்னும் தீர்மானம் பண்ணாம இருக்கிறது. ஏன்னா ஏப்ரல்ல தேர்தல் வருகிறது. ஏற்கனவே அந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் ஆரம்பிச்சிருவாங்க, அந்த விண்டோ ஆரம்பிச்சிடும். இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் கூட பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வந்து பாஜகவுக்கு தான் போயிருக்கிறது. அப்போ இதே வந்து ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்ட்ல வந்து சிதைக்கும் விதமாக இருக்கின்ற ஒரு விஷயமா இருக்கிறது. இது ஊழல் தான். எங்க ஒரு கார்பரேட் வந்து ஒரு கட்சிக்கு காசு கொடுக்குறாங்க, அது யார் கொடுக்குறான்னு நமக்கு தெரியாது. அந்த ஆட்சியில் இருக்கின்ற கட்சிக்கு மட்டும்தான் தெரியும். இதை விட பெரிய ஊழல் என்ன வேணும்? அப்ப மக்கள் கேட்கறது எவ்வளவுதான். 2Gல வந்து அந்த காலத்துல வந்து எனக்கு 25 பைசா கால் வந்துட்டு இருந்து, இப்போ வந்து எவ்வளவு, என்ன ரேட்? இதுதான் கேள்வியா இருக்கிறது. இந்த கேள்விக்கு முதல் கட்டமாக பதில் கொடுக்க வேண்டும். அதே மாதிரி காம்படிஷன் ஜாஸ்தியா இருந்தா, நம்ம இப்ப ஏர்லைன்ஸ்ல பார்த்து கொண்டிருக்கிறோம், 2 மேஜர் ஏர்லைன் தான் இருக்கிறது. அதனால வந்து எவ்வளவு ஆயிரக்கணக்கான 80,000 நபர்களை வந்து பேசஞ்சர்ஸ் வந்து 2 நாளா அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அந்த பிரச்சனை நீடித்து கொண்டுதான் இருக்கிறது. 2 நபர்கள் இருக்கிறதுனால் வருகின்ற பிரச்சனையா இருக்குது. 2 ஆபரேட்டர்ஸ் தான் பெரிய ஆபரேட்டர்ஸ் இந்தியாவில் இருக்கிறாங்க. ஒன்னு வந்து ரத்தன் டாடா, இன்னொன்று இண்டிகோ. பாக்கி யாருமே ஃபீல்ட்ல எவனுமே கிடையாத ஒரு நிலை வந்திருக்கிறது. இது யார் கொண்டு வந்தா? மோடி அரசாங்கம் வந்த பிறகுதான் கொண்டு வந்திருக்காங்க. நரேஷ் கோயல் வந்து ஜெயிலுக்குள்ளால் இருக்கிறாரு. அவர் வந்து பிச்சை எடுக்காத குறை, எனக்கு வந்து என்ன வீட்டுக்கு அனுப்பிச்சுக்கன்னு சொல்லி பிச்சை எடுக்காத குறை. ஜெட் ஏர்வேஸ் ஏன் ரிவைவ் பண்ண மாட்டேங்கிறாங்க இவனுங்க? ஏன் விட மாட்டேங்கிறானுங்க? அதான் இந்த மாதிரியான கேள்வி இருக்கிறது. அப்போ மோனோபொலி வரும்போது எப்படி ஏர்லைன்ஸ்ல வந்து இப்போ வந்து மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, அதே மாதிரி தான் நாளைக்கு வோடோபோன் வந்து கவிழ போகிறது. அந்த அளவுக்கு வந்து மோசமான அவருடைய பினான்சியல் ஸ்டேட்டஸ் இருக்கிறது. பிஎஸ்என்எல் ஏற்கனவே காலி பண்ணிட்டாங்க. அதாவது அரசு துறையில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் காலி பண்ண வேண்டும் என்ற ஒரு அரசாங்கம் வந்து 10 வருஷமா துடிச்சு கொண்டிருக்கிறது, செய்து கொண்டிருக்கிறது. அரசு தரப்பு இருக்கிற எல்லா விஷயங்களும் எடுத்து தனியாருக்கு வந்து தரை வார்த்து கொண்டிருக்கிறது. இது ஒரு பக்கம். அடுத்ததாக இந்த மோனோபொலி வர இல்லைன்னா டுவோபொலி வர அதாவது 2 நபர்கள் இருக்கிறது டுவோபொலி, ஒரே ஒரு பிளேயர் இருக்கிறது மோனோபொலி ஏர்போர்ட்ஸ்ல அதானிக்கு, டுவோபொலி டெலிகாம்ல அதாவது அம்பானிக்கும் இவர்களுக்கும் இப்போ வோடோபோனும். அப்ப இந்த நிலை தொடருமானால் நிச்சயமாக இது மக்களுக்கு நல்லதில்லை. ஏற்கனவே ரேட்டுகள் ஏறி இருக்கிறது, இன்னும் ஏறத்தான் போகிறது. மக்களுடைய கேள்வி உள்ளதான்.
2G சொன்னீங்களே, 3G என்ன விலைக்கு வைத்தீங்க, 4G என்ன விலைக்கு வைத்தீங்க, 5G என்ன விலைக்கு வைத்தீங்க, இலான் மஸ்க் இப்ப கொண்டு வர்றீங்களா, அந்த மஸ்க் வந்து ஃப்ரீயா கொடுக்குறீங்களாமே சேட்டலைட் அப்லிங்கிங். ஆமா ஆமா, அத கோடிட்டு ஆராசா கேட்டிருந்தாரு. இப்ப எலான் மாஸ்க்கு எந்த பேசிஸ்ல கொடுத்தீங்க, என்ன சொன்னீங்களே, இப்ப என்ன நடக்குதுன்னு ஆராசா கேட்டிருந்தாரு அத. ஆமா, அப்ப நான் சொல்றேன் இதெல்லாம் ஊழல் சொல்றேன். ராஜா வந்து 1,70,76,000 கோடி வந்து 8% ஆஃப் த ஸ்பெக்ட்ரத்துக்கு வாங்கினார் என்றால், இந்த என்டையர் சேட்டலைட் ஸ்பெக்ட்ரத்துக்கு பாஜக எவ்வளவு காசு வாங்கியிருக்கின்ற அண்ணாமலை விளக்க வேண்டும். இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இப்போ உங்கள மாரி டெக்னிக்கலாவும், லீகலாவும் இந்த மாரி விஷயங்கள அணுகுற நபர்களுக்கு அந்த பிரிச்சு தெரியுது. ஆனா ஓவராலா இன்னும் ஸ்பெக்ட்ரத்தில ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறத சட்ட ரீதியா அதிலிருந்து அவர் வெளிய வந்தாலும் இந்த விஷயத்த சொல்றது, இது குறித்து இந்த ஆடியோல பேசியிருக்காரு பாருங்கங்கிறது, ஜாபர் சேட்டுன்னு வெளியான ஆடியோ லீக் அப்படிங்கிறது, இந்த மாரியான செய்திகள் என்ன மாரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இப்ப நீங்க உள்ளார்ந்து உள்ளீடு அதில ஒண்ணுமே இல்ல. அதில கன்டென்ட்டே இல்லங்கிறது வேற விஷயம். ஆனா தலைப்புகள்ல அப்படி வச்சு செய்திகள் ஆக்கிக்கிட்டே இருக்கிறதுல ஜாபர் சேட்டுடன் டிஆர் பாலு பேசிய ரகசியம், ஆராசா வந்து ஸ்பெக்ட்ரத்துல பேரம் பேசியது ஜாபர் சேட்டுடன் பேசியிருக்கிறார், அப்போ காங்கிரஸ் அதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு, இந்த மாதிரி எல்லாம் தொடர்ந்து செய்திகளை வெளியிட்டு கொண்டே இருப்பது இருக்குல்ல, இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இல்ல இதுல பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப மக்களுக்கு வந்து இந்திய ஜனநாயகத்துல பெரிய ஈடுபாடு கிடையாது. ஏதோ ஓட்டு போடுறாங்க போறாங்க, அதோட விஷயத்தை வந்து முடிச்சிடுறாங்க. மக்கள் என்னது மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு எல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா மக்கள் வந்து பல இடங்கள்ல வந்து அடிமட்ட முட்டாள்களாக தான் இருக்கிறார்கள். ஏனென்றால் அவருக்கு வந்து இன்ட்ரெஸ்டே கிடையாது. இது என்ன நடக்குது, ஸ்பெக்ட்ரத்தில் என்ன நடந்ததுன்னு வந்து இன்னைக்கு கேட்டீங்கன்னா, ஆராசா வந்து காசு எடுத்துட்டு போயிருக்கான், ஆராசா வந்து பல நபர்களோட கள்ளத்தொடர்பு வச்சிருந்தான், இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் தான் பேசுறாங்களே தவிர இஷ்யூல வந்து ஒரு கருத்தோடு இருக்க மாட்டாங்க. ஒரு அவர்களுக்கு வந்து ஸ்பெக்ட்ரம்னா என்னன்னு நீங்க பேசுனீங்கன்னா பல நபர்களுக்கு ஸ்பெக்ட்ரம்னா என்னன்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு வந்து அறிவாளிகள் இருக்காங்க மக்கள். அப்ப உங்களுக்கு, அதாவது மக்களுக்கு அந்த ஈடுபாடு இல்லாவிட்டால் ஸ்பெக்ட்ரத்துல அதாவது குருமூர்த்தி போன்ற நபர்கள் வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் போன்ற பத்திரிகைகளை வந்து அந்த 1,76,000 என்று அப்படியே அந்த எவ்வளவு ஜீரோஸ் வரும் என்று போட்டு அதை ஒரு மக்களுக்கு மனதில் வருகின்ற ஒரு இம்பாக்டாக மாத்துறாங்க இல்லையா, தினமணிகளையும் இந்தியன் எக்ஸ்பிரஸ்லையும் கொண்டு வர்றாங்க இல்லையா, அதே மாதிரி அது பிளான் பண்ணி வந்து டெல்லி மட்டத்துல இருந்து பாஜக இப்ப காங்கிரஸ் அதிகாரத்தில் இருக்கிறது, அந்த முட்டாள்களுக்கு அப்ப கூட தெரியல, காங்கிரஸ் முட்டாள்களுக்கு அப்ப கூட தெரியல, சிதம்பரம் போன்றவர்களுக்கு அப்ப கூட தெரியல, இது வந்து தன்னைத்தானே தானே அடிக்க போகுதுன்ற விஷயம் வந்து அவர்களுக்கு அப்பவும் தெரியவில்லை. அந்த அளவுக்கு முட்டாள்களா இருக்கிறதால காங்கிரஸ் தலைவர்கள் அவர்கள் வந்து திமுக வந்து குறி வச்சிடலாம், திமுக வந்து தமிழ்நாட்டுல காலி பண்ணிடலாம் இந்த 2G வச்சு என்று நினைத்துக் கொண்டு அவர்கள் வந்து பயணித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போ காங்கிரஸ் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து அந்த என்டையர் இஷ்யூ வந்து கன்ஃபியூஸ் பண்ணுது. அதுக்கு வந்து விளக்கம் கொடு, கபில் சிபலை தவிர ஒரு நபர் கூட, கபில் சிபல் தான் சொன்னாரு ஜீரோ லாஸ் சொன்னாரு, எங்கேயுமே லாஸ் ஆகலன்னு. அதுக்கப்புறம் அவர் வந்து கவர்மெண்ட் ஆயிட்டாரு. என்றால் காங்கிரஸ் சொன்னாங்க, ஐய் நீங்க எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க, இது திமுகவுடைய பிரச்சனைங்க, நமக்கு திமுகவுக்கு என்ன பிரச்சனை, அவனுக்கு போய் பாத்துக்கிட்டோன்னு விட்டாங்க. அப்ப அதுல காங்கிரஸ் வந்து ஒரு நல்ல ஒரு விளக்கத்தை அளிக்காத விளைவாக என்ன ஆகுது, மக்கள் கிட்ட போய் சேர்ந்தது பாஜகவுடைய விஷயம் மட்டும்தான் இருந்தது. அதுவும் இந்த இந்த அபாரமான ஒரு நம்பர் 1,76,000 கோடி என்ற நம்பர் இருக்கு இல்லையா, அந்த நம்பர் வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்தது. அதன் பிறகுதான் இவர்களை விடுவிக்கும் போதுதான், எப்போ விடுவிச்சாங்க, யூபி ஆட்சியில் விடுவிக்கல, யாரையும் விடுவிக்கல, ஜெயில போட்டாங்க. கனிமொழி ஒரு தொடர்பும் இல்லாத ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் வந்து ஜெயில போடுறாங்க. இதை விட பெரிய ஒரு அவலமே கிடையாது. காங்கிரஸ் ஆட்சியில் நடக்குது. சிதம்பரம் வந்து இதுக்கு வந்து உறுதுணையா இருக்கிற நபர். இந்த நபர் வந்து இன்னைக்கு கூட அவர் வந்து 2G பத்தி பேச மாட்டேங்கிறாரு, அதானிக்கு எதிராக பேச மாட்டேங்கிறாரு, ஏன் பேச மாட்டேங்கிறாருன்னு கேளுங்க. அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் வரும்போது ஜெயில வந்து ஒரு நபரை வைத்தாலே நீங்க வந்து தவறு செய்திருக்கீங்க அப்படின்னு நாம் வந்து நினைத்திருந்த ஒரு காலம் இது மக்களுடைய மனதில் இருக்கிறது. அப்போ ஜெயிலுக்கு போனால் தவறு செய்யாத நபர்கள் கூட ஜெயிலுக்கு போறார்கள் என்ற அந்த எண்ணம் மக்களுக்கு எப்போ வருதுன்னு பாத்தீங்கன்னா, கரூர்ல இருக்கிற மக்களுக்கு இப்போ தெரியுது. ஏங்க ஏங்க அந்த ஆளை வந்து ஏறத்தாழ ஒரு வருஷமா வந்து ஜெயில வச்சிருக்கீங்க, ஜூன்ல இருந்து ஜெயில வச்சிருக்கீங்களா, எதுக்கு வச்சிருக்கீங்கன்னு செந்தில் பாலாஜியோட வழக்குல கேட்கறாங்க. ஆமீர் இவருடைய ஷாருக் கானுடைய மகனை வந்து எதுக்கு சிறைப்படுத்தீங்க அப்படின்னு பாம்பேல இருக்கின்ற மக்கள் கேட்கிறாங்க. இன்னும் வந்து உமர் காலித் போன்ற நபர்களை வந்து டெல்லி சிறையில் அடைப்பதில் வந்து இப்போ பல தரப்புல இருக்கின்ற இஸ்லாமிய மக்கள் கேட்கிறார்கள். சித்திக் காப்பனை வந்து ஜெயில போடும்போது கேரளா மக்கள் கேட்கிறார்கள், என்னங்க தப்பு செஞ்சாரு, ஒரு வருஷமா அவர் வந்து ஜெயில வச்சிருக்கீங்கன்ட்டு. ஸ்டான் சாமியை ஜெயில வச்சுக்கும் போது ஜார்க்கண்ட் மக்களும் பாக்கி இருக்கின்ற மக்களும் கேட்கிறார்கள். அப்ப இப்பதான் மக்களுக்கு தெரிகிறது, அவருக்கு தண்ணி குடிக்க ஸ்ட்ரா தரலையே, அந்த தண்ணி குடிக்க ஸ்ட்ரா கொடுங்கன்னு கேட்டாரு, என்னால கை எடுக்க முடியாது அப்படின்னு, ஸ்ட்ரா தர முடியாதுன்றாங்களே.
ஆமா, ஜோடித்த வழக்குகள், பீமா குரேகன் போல வழக்குகள்ல வந்து மக்களை வந்து சிறைபிடிக்கும் போது வருஷ கணக்குல வந்து அவர் மக்களை வந்து சிறையில வச்சிருக்கும் போது ஸ்டூடெண்ட்ஸை வந்து சிறைபிடித்து ஜாமியாமல் இருக்கின்ற ஸ்டூடெண்ட்ஸை வந்து சிறைபிடிக்கும் போது சிஏஐக்காக அவர்கள் வாதாடினாங்க, சிறைபிடித்து அவர்களை வந்து எவ்வளவோ காலம் வந்து ஜெயிலில் வைக்கும் போது மக்கள் கேட்கிறார்கள். இப்பதான் மக்களுக்கு இதுல ஒரு விழிப்புணர்வு வருகிறது. ஒரு காலத்துல கனிமொழியும் ராஜாவும் தவறு செய்தார்கள் என்று நினைத்த மக்கள் வந்து இன்னைக்கு அவர்கள் சொல்கிறார்கள் செந்தில் பாலாஜி மேல என்ன வழக்குன்னு கேட்கிறாங்க. என்ன வழக்கு இருக்குன்னு கேட்கறாங்க. ஒரு சீட்டிங் கேஸ் இருக்கு. சீட்டிங் கேஸுக்கு வந்து உள்ள போடுவாங்களா? சீட்டிங் கேஸ் அவரே ஒத்துண்டாரு. நான் வந்து காசு கொடுக்கல, அதாவது என்னது காசு கொடுத்துட்டேன் ஏதோ சொல்லியிருக்காரு. அதுக்கு நீங்க அடுத்த கட்டமா என்ன நடக்கணும்? கோர்ட்ல விசாரணை நடக்கணும். ஒரு கிளியர் அஃபிடவிட் இருக்கு. அதுல வந்து நாங்க காசு திருப்பி கொடுத்தோம் என்று அவருடைய அட்வொகேட்டே சொல்லியிருக்கு. எதுக்கு ஜெயில வச்சிருக்காங்கன்ற கேள்வி வருதா இல்லையா? அதே மாதிரி தான் இங்க எல்லா கேசுகள்லயும் வந்து இப்ப வந்து கொண்டிருக்குது. இப்ப மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு வருது. இந்த ஜெயில வச்சது தவறு, இந்த நடவடிக்கைகள் தவறு. பாஜகவுக்கு எதிராக இருக்கின்ற நபர்களுக்கு மேல மட்டும்தான் ரெய்டு, பாஜகவுக்கு எதிராக இருக்கின்ற நபர்கள் மட்டும்தான் ஜெயிலுக்கு போறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம மனசுல இருந்தங்க, அதாவது மத்தியில் இருந்து வருகின்ற அதிகாரிகள் வந்து நன்றாக பாரபட்சமின்றி செயல்படுவார்கள் என்று. அது ஒரு காலத்துல இருந்து சிபிஐ வந்து திமுக ஆபீஸ்ல சோதனை போட்டு சரி, அந்த காலத்துல வந்து இடியினுடைய நடவடிக்கைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிச்சயமாக மக்களுக்கு வந்து ஆமாங்க டெல்லியில இருந்து வந்திருக்கானுங்க, அவன் வந்து தவறா வரமாட்டானுங்க அப்படின்னு ஒரு 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 பயம் இல்லை என்றால் ஒரு அச்சம், ஒரு மரியாதை வந்து அவங்க மேல இருந்தது. ஆனால் இப்ப அது கிடையாது. இப்ப ஏன் கிடையாது? ஈடிக்காரன் இங்க காசு கிடைச்சா இங்க வாங்கிக்கிறான், அங்க காசு கிடைச்சா அங்க வாங்கிக்கிறான், அதுல மாற்றான். ஒரு 72 வயசான ஒரு விவசாயி வந்து சம்மன்ஸ் கொடுக்கறான், அந்த விவசாயி இங்க வர வேண்டியதா இருக்கிறது. அந்த விவசாயி வந்து போன பிறகு அவன் அக்கௌண்ட்ல வந்து 450 ரூபா இருக்கு என்று அந்த வெளிச்சத்துக்கு வருகிறது. அதை எவ்வளவு பெரிய அவலம், அதை வந்து ஜஸ்டிஃபை பண்றானுங்க பாஜக காரனுங்க. இன்னைக்கு அண்ணாமலை ஜஸ்டிஃபை பண்றானுங்க. இதோட ஒரு கேவலம் இருக்கா? எப்படிங்க அது? நீங்கள் வந்து உங்களுடைய ஆதார் அட்டையும் அதே மாதிரி பேங்க் டீடைல்ஸும் கொடுத்து விட்டால் அதன் பிறகு அவர்களுடைய விசாரணை நடத்தி அது விசாரணையில் வந்து பிரச்சனை இல்லை என்றால் உங்களை விடுவித்து விடுவார்கள். அம்மா அப்ப என்ன, நம்மளுடைய 1 பில்லியன் மக்கள் மேலேயும் ஒரு கேஸ் போட்டு ஒவ்வொருத்தனையும் வந்து டே வாடா, நீ சென்னைக்கு வாடா, நீ வந்து ஜார்க்கண்டுக்கு வாடா, நீ வந்து கல்கட்டாக்கு வாடா வந்து சம்மன் போட்டு அனைவரும் போய் நின்று அனைவருடைய டீட்டெயிலும் செக் பண்ணி அனைவரையும் வந்து திருப்பி அனுப்பிச்சு இது அக்செப்டபிளா இருக்கா? அண்ணாமலைக்கு அக்செப்டபிளா இருக்கான்னு நான் கேட்கிறேன். இதுக்கு கூட மன்னிப்பு கேட்காத ஒரு பார்ட்டி. அப்ப இதுதான், அதாவது ஒண்ணு வந்து மக்களை சிறைபிடிப்பது கரெக்ட் என்று மக்கள் நினைத்த ஒரு காலம் இருக்கிறது, அது மாறிவிட்டது. அதே மாதிரி மத்தியிலிருந்து வருகின்ற அதிகாரிகள் வந்து நன்றாகத்தான் செயல்படுவார்கள், பாரபட்சமற்றி செயல்படுவார்கள் என்ற ஒரு நிலை இருந்தது. அந்த நிலையை வந்து பாஜக அந்த ஒரு சில்மிஷனங்கள்னால இப்படி ஒரு சாதாரண டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கின்ற ஒரு செக்ரட்டரி வந்து இயக்கக்கூடிய ஒரு கருவியாக இடி மாறிவிட்டது இல்லையா? அந்த விஷயத்துல இருந்து வந்து மக்களுக்கு வந்து தெரிய வந்துள்ளது. அப்ப இதுதான் இக்கோசிஸ்டமா இருக்கிறது. இப்போ ஒவ்வொரு லேர்னிங்கும் மக்களுடைய படிப்பினை வந்து இப்படித்தான் ஆய்கொண்டிருக்கிறது. அப்ப இதுல என்னுடைய பிரச்சனை என்னவென்றால் வந்து நீங்க ஒரு 10 வருடத்துக்கு அப்புறம் தான், இல்லை என்றால் 5 வருடத்துக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் தெரிய வருது என்றால் அடுத்த ஆட்சியே மாறிவிடுங்க. இப்போ 2024ல மறுபடியும் பாஜக வந்து விட்டால் அப்புறம் இந்தியாவில ஜனநாயகம் இருக்காது, இந்த அதிகாரிகள் இருக்க மாட்டாங்க, ஒன்னும் இருக்க மாட்டாங்க. அவர் RSS மட்டும்தான் தடி எடுத்து ஊர் சுத்தக்கூடிய ஒரு நிலைமையில வந்து நம்மளை கொண்டு வந்து விட்டுருவாங்க. அப்போ மக்களுக்கு வந்து அந்தந்த சமயத்தில் வந்து அந்தந்த விஷயங்களை வந்து ஆராய்ந்து தெரியவில்லை என்றால் அவர்களுக்கு நம்மளுடைய ஜனநாயகத்திலேயோ ஜனநாயகம் என்று பேசும்போது ரொம்ப பெரிய விஷயமாக தெரியுது. அவர்களுக்கு அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையில் ஒரு அக்கறையும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டியதா இருக்கிறது. அதாவது மக்களுக்கு அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையில் என்று அக்கறை இருக்கிறதோ அப்பதான் அந்த நிலை மாறும். அப்ப அந்த அக்கறை இருந்தது என்றால் நிச்சயமாக 2G ஆனாலும் சரி, வேற எந்த விஷயமானாலும் சரி, அவர்கள் வந்து உணர முடியும். அது எப்படி உணர முடியும் பாத்தீங்கன்னா, நிச்சயமாக எவ்வளவோ இண்டிபெண்டன்ட் மீடியா இருக்கிறது. சரி, ஆளுங்கட்சியினுடைய சேனல்ஸ் இருக்கிறது. ஆளுங்கட்சியினுடைய சேனல்ஸ் இது சொல்லுகிறது. எதிர்கட்சிக்கு சில இடங்கள் இருக்கிறது. அது இணையமானாலும் சரி, டெலிவிஷன் சேனல் ஆனாலும் சரி, பத்திரிகையானாலும் சரி. சரி, முரசொலி என்ன சொல்றாங்க? அதே மாதிரி முரசொலியில் படிச்சு பிரயோஜனம் இல்லை, அது அவ்வளவு பெரிய அவலமா போய் கொண்டிருக்கிறது. இப்போ முரசொலியில தான் கலைஞர் படம் இல்லாம அன்பில் மகேஷ் வந்து ஒரு இல்ல அது திமுக காரங்களே கடுமையா எதிர்வினையாற்றுனாங்களே. திமுக காரங்களே சமூக வலைதளங்கள்ல வாட் இஸ் திஸ்ன்னு போட்டு பயங்கரமா எதிர்ப்பு காமிச்சாங்களே. ஏங்க பாதி பேருக்கு தெரியவே இல்லைங்க, நான் போடுற மட்டும் தெரியவே இல்லைங்க, ட்விட்டர்ல போடுற மட்டும் தெரியவே இல்லை. அது அந்த நிலை அது எப்படி தெரியாம நடந்துருச்சா? யாரும் பிரிண்டிங் மிஸ்டேக் மாதிரி நடந்ததா இப்படி? அது இல்ல நிச்சயமாக அது வந்து
அப்ப முரசொலியில் இருக்கின்ற ஸ்டாஃப்களை நீங்க குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாது. அவங்க வந்து அவர்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸே வந்து என்ன வருகிறதோ அப்படியே பப்ளிஷ் பண்ணுங்கிறது தான் அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இது வந்து மேட்டர் இல்லாத விஷயம் இல்ல. இது ஒரு கிராஃபிக். ஆமா ஆமா ஆமா. கிராஃபிக்ல வந்து சப்எடிட்டர் எல்லாம் கை வைக்க கூடாது, கை வைக்க முடியாது. அப்போ என்ன வருதோ அப்படியே போட்டுருவாங்க. இது முழுக்க முழுக்க அன்பில் மகேஷனுடைய ஒரு ஓவர் சைட்டா தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. பெரிய ஒரு குறையாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. எனக்கு வியப்பு என்னன்னா, இந்த கட்சியில இருந்தே யாருமே ரியாக்ட் பண்ணல. இப்ப அன்பில் மகேஷ் மன்னிப்பும் கோரவில்லை. இதுதான் இன்றைக்கு திமுகனுடைய நிலையா இருக்குது. அது வேற விஷயம். அப்ப நான் சொல்ல வந்தது முரசொலியை நம்பி பிரயோஜனம் இல்ல. வேற ஏதாச்சும் பத்திரிகைகள் இருக்கிறது. எதுக்கு தீக்கதிர் இருக்கு. தீக்கதிர் தயவு செய்து படிங்க. அதுல இதை விட நல்ல விஷயங்கள் வரும். அதாவது நீங்க டெஃபினட்டாக நீங்க வந்து ரூலிங் கட்சி என்ன சொல்லுதோ, ஆளுங்கட்சி என்ன சொல்லுதோ அதை நீங்க கேட்க வேண்டும். அது கோதி மீடியா எல்லாம் இருக்குது. இந்தியா டுடே இருக்கிறது, CNN நியூஸ் 18 இருக்கிறது, எவ்வளவோ சேனல்ஸ் இருக்கிறது, ஹிந்தி சேனல்ஸ் இருக்கிறது. எல்லாமே வந்து மோடியினுடைய பிரேஸ் 2G இதெல்லாம் வந்து கொண்டு இருக்கு. இப்ப டெல்லி சேனல்ஸ் இதெல்லாம் வந்து கொண்டு இருக்கும். டிஎம்கே ஃபைல்ஸ், டிஎம்கே அந்த பேக் ஃபுட் எல்லாம் போட்டு வந்து கொண்டு இருக்கும். அண்ணாமலையோட இன்டர்வியூ எல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் நிச்சயமாக நீங்க கேட்க வேண்டும். அது வந்து தயவு செய்து நீங்க நோட்ஸ் எடுங்க. இது வந்து நீங்க உங்களுடைய ஃபியூச்சருக்கு நீங்க செய்கின்ற விஷயமாக நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக தீக்கதிர் மாதிரியான இருக்க பத்திரிகைகள் என்ன சொல்லுதுன்னு நீங்க கேட்க வேண்டும். அதன் பிறகு நீங்க ஒரு டிசிஷன் வாங்கன்னு சொல்றேன். அது வர முடியாவிட்டால் உங்களுக்கு உங்களுடைய ஃபியூச்சர்ல அக்கறை இல்லைன்னு தான் அர்த்தம். அடுத்தது வந்து இன்னொரு ஆட்சி பாஜக ஆட்சி வந்து விட்டால் அப்புறம் அவங்க சொல்றது மட்டும் தான் சட்டம். நீங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க வந்து லோக்கல் ஷாகாவுக்கு போயிட்டு நீங்க வந்து உங்களுடைய பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாம் என்ற ஒரு நிலை வரப்போகிறது. அந்த நிலை வந்து உங்களுக்கு அக்செப்டபிளா இருந்தா நிச்சயமாக நீங்க இப்படியே இருந்தா போதும். 2Gல ஆமாங்க ஊழல் நடந்ததுங்க இப்போ பேசிக் கொண்டிருக்கலாம். ஒன்றும் தவறில்லைன்னு நான் கருதுறேன். மோடி அதாவது அண்ணாமலை அவர்களுடைய ஃபைல்ஸ் அதனுடைய தொடர்ச்சியாக அதில் உள்ள அபத்தங்கள், அதில் உள்ள ஆபத்துகள், அது நம்பகத்தன்மை இல்லாமல் இருக்கிறது. ஆனால் தொடர்ச்சியாக அதை பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப விரிவாகவே எடுத்து வைக்கிச்சிங்க. மிக்க நன்றி.